இதுக்கு முன்னாடி வேணான்னு சொன்ன அம்மா இப்போ நீங்கள் பரவாயில்ல அரசியலுக்கு போங்கன்னு சொல்றத வச்சு பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஜெயிக்க போற குதிரை மேல பந்தயத்தை கட்ட வேணாம், ஜெயிச்ச குதிரை மேல பந்தயத்தை கட்டு அப்படின்னு சொல்றதும் ஒத்து போற மாதிரி இருக்கு. ஆப்போசிட்ல திமுக யாரும் இருக்கிறாங்க. ஒருவேளை சத்யராஜன் நிப்பாட்டுவாங்களோ? தாவேகாவுக்கு ஒரு ஒரு முக்கியமான அமைச்சர் ஒருத்தர் ரெடி ஆயிட்டார் அப்படின்னு மட்டும் நம்ம எல்லாருக்குமே தெரியுது. அவர் சொன்ன அந்த உதாரணம் வந்து தப்பாக புரியப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த உதாரணத்தை சொல்லாமல் இருந்திருக்கலாம். கலம்பியன் மேக்ஸ் நேயர்களுக்கு ராபின் சூர்யாவின் அன்பு வணக்கங்கள். நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், நம்ம தமிழக அரசியலில் டெய்லி ஏதாவது ஒரு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது. சமீபத்தில் ராகவா லாரன்ஸ் அவர்கள் அரசியலுக்கு வரப்போகிறாரு. தாவேகாவில் இணைய போகிறாரா, திருச்சி கிழக்கில் நிற்க போகிறாரா, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது. அவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, நான் மக்கள்கிட்டயே கேள்வி கேட்குறேன்லாம் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் பேசின இன்னொரு விஷயம் ரொம்ப கான்ட்ரவர்சியாக இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றிலாம் நம்ம பேச போகிறோம். நம்ம கூட இணைஞ்சிருக்காரு திரு சுரேஷ் அவர்கள். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராபின் சூர்யா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப 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 நல்லா இருக்கேன். பார்த்துருப்பீங்க, நம்ம தமிழக அரசியலில் ஏதாவது ஒரு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? ஆமாம் ஆமாம். நம்ம இப்போ சமீபத்தில் லாரன்ஸ், டான்ஸ் மாஸ்டர் லாரன்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அரசியலுக்கு வரப்போகிறார். திரு லாரன்ஸ் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரப்போகிறார் அப்படின்றது வந்து புதிய தகவல் அல்ல. அது ஏற்கனவே திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லும் போதே வந்து இவரும் அப்போவே வந்து நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்ற செய்தி பரவலாக பேசப்பட்டுச்சு. அப்போ இருந்த சூழ்நிலையில் வந்து லாரன்ஸுடைய அம்மா வந்து அரசியலுக்கு நீங்கள் போக வேணாம், அது ஒரு சாக்கடை, அது ஜாதி மதம் அப்படின்னு சில காரணங்கள் சொல்லி அதுலேருந்து நான் வரல அப்படின்ற மாதிரி அப்போ வச்சார். திரு விஜய் அவர்களால் ஒரு அரசியலில் பெரிய மாற்றம் வந்ததுனால இப்போ இதில் அரசியலில் வரப்போகிறாரு அப்படின்ற பேச்சு தான் அதிகமாக பேசப்படுது. ஆமாம் ஆமாம். எல்லாருமே நினச்சது என்னென்னா, விஜய் வெற்றி பெறுவாரா, விஜய் வந்து ஏதோ ஒரு 40 தொகுதி வெற்றி பெறுவார், ஒரு 30 தொகுதி வெற்றி பெறுவார், ஒரு சிறந்த எதிர்கட்சி தலைவர். திரு விஜயகாந்த் அவர்கள் எப்படி ஒரு எதிர்கட்சி தலைவராக வந்தாரோ அதே மாதிரி இவரும் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக வருவார் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. அதோடய வந்து வலுவாக வந்து அதிமுக தான் எதிர்கட்சியாக வரும். திமுக ஒரு வாட்டி ஜெயிச்சதுன்னா அடுத்து அதிமுக அரசியலுக்கு வரும், திமுக வந்து எதிர்கட்சியாக வரும். ஆனால் இப்போ வந்து அம்மையார் ஜெயலலிதா இல்லைன்றதுனால திரும்ப ஸ்டாலின் தான் வருவார், அதிமுக எதிர்கட்சியாக வரும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. விஜயால ஏதோ ஒரு சில தொகுதிகளை கைப்பற்ற முடியும் அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனா இப்போ நடந்த சூழ்நிலையே வந்து வரலாற்றை திரும்பி பார்க்குற மாதிரி வச்சுச்சு. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி தான். என்ன அப்படின்னா, மக்கள் வந்து தொடர்ந்து அதிமுக திமுக இப்படின்னா ஒரு 60-62 வருஷமாக போயிட்டு இருந்தது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு தான் தமிழக அரசியல் வரலாற்றே சொல்லலாம். யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஏன்னா கருத்து கணிப்புகளுமே அப்படி தான் இருந்தது. இப்போ முக்கியமாக ராகவா லாரன்ஸ் ஏன் வரார் அப்படின்னா, இவர் ஆல்ரெடி அவர் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் என்ன மாதிரியான விஷயங்கள், மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும், இந்த குழந்தைகளை வளர்க்குறதா இருக்கட்டும், படிப்பு செலவு, இது எல்லாமே ஹார்ட் ஆப்ரேஷன் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரை மாதிரி ஒருத்தர் அரசியல் வர்றதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது தான் நினைக்கிறேன். பட் ஆனால் அவர் நீங்கள் சொன்ன மாதிரி தான், ரஜினிகாந்த் அவர்கள் ஆரம்பிக்கும் பொழுதே அவர் பயங்கரமாக ஆரம்பித்தார். ஆனால் அவங்க அம்மா சொல்லி வேணாம் அப்படின்ட்டாரு. இப்போவுமே நீங்கள் அவர் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் என்னென்னா, விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் பொழுதே வந்து நான் அரசியல் போட்டுமான்னு அவங்க அம்மாட்ட கேட்டார். அவங்க அம்மா சொன்னாங்களாம், இல்லை என்னை கூட்டிகிட்டு போ தம்பி, நீ வேண்டாம் வராத, அரசியல் சரியில்லைன்னு சொல்லலான்னு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா ஒட்டுமொத்தமாக மாறி இருக்கு, உன் விருப்பப்படி செய்கண்ணா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டாங்கன்னு சொல்லியிருந்தாரு. இந்த இடத்துல தான் ஒரு சின்ன ஒரு கருத்து சொல்ல வரேன். அதாவது வந்து இதுக்கு முன்னாடி வேணான்னு சொன்ன அம்மா இப்போ நீங்கள் பரவாயில்ல அரசியலுக்கு போங்கன்னு சொல்றத வச்சு பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஜெயிக்க போற குதிரை மேல பந்தயத்தை கட்ட வேணாம், ஜெயிச்ச குதிரை மேல பந்தயத்தை கட்டு அப்படின்னு சொல்றதும் ஒத்து போற மாதிரி இருக்குது. ஆமா. ஆனா அவர் அதில் எப்படி சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஆக்சுவலா அரசியல் அப்படிங்கிறதே பணம் கொடுத்து அப்படிலாம் தான் இருக்கும், ஜாதி இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையுமே உடைச்சிட்டாரு விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே போக போக தெரிய வரும். இவருக்குள்ள அந்த அரசியல் ஆசை இருந்திருக்கு, அது நல்லாவே தெரியுது. இல்லை, ஆமாம், அவர்கிட்ட அரசியல் ஆசை இருந்திருக்குது. இந்த இடத்துல வந்து நிச்சயமாக இதை நம்ம பதிவு பண்ணணும். எல்லாருமே வந்து இது வரைக்கும் வந்து காசு கொடுத்து மட்டும்தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்றதும், ஜாதிக்காக ஒரு வட்டம் இருக்குது, ஜாதியை பார்த்து ஓட்டு போட்டாங்கன்றதையும், மதம் ஜாதி இது எல்லாத்தையும் தாண்டி விஜய் வந்து ஒரு பெரிய சாதனை பண்ணிட்டார். திரும்ப வரலாற்றில் ஒரு தன்னுடைய இடத்த பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா மக்கள் எல்லாருமே வந்து என்னன்னா, ஓட்டு போட்ட மக்கள்லாம் தன்னுடைய தொகுதியினுடைய வேட்பாளர் பேரே யாருக்குமே தெரியாது. தன்னுடைய தொகுதி வேட்பாளர் பேர் தெரியாமையே அவர் வெற்றி பெற்றிருக்காருன்னா அதுக்கு ஒரே காரணம் விஜய் என்கிற ஒரு முகம். அந்த முகம் விஜயனுடைய முகம். இப்போ விஜயனுடைய முகத்தை வச்சு ஊர்ல யாருன்னு தெரியாத அதாவது ஒரு கவுன்சிலரா நின்னா கூட அவர் ஜெயிப்பாரான்னு தெரியாத ஒருத்தரையே வந்து ஒரு தொகுதியினுடைய எம்எல்ஏவா ஜெயிச்சிருக்கல. அவர் பிரச்சாரத்தப்போ சொன்னார், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. திருவெரும்பூர் விஜய், திருச்சி விஜய்,
பெரம்பூர் விஜய் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தா சொன்ன மாதிரி அந்த மாதிரி தான். ஆமா, 234 தொகுதிகளையும் வந்து விஜய் தான் நிக்கிறேன், அவரை பார்த்து ஓட்டு போடுங்கனாரு. ஸோ இப்போ அப்படி இருக்கும்போது ராகவா லாரன்ஸ் வந்து ஒரு பெரிய அவருடைய முகத்துக்கு வந்து ஒரு பெரிய வேல்யூ இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் அறியப்பட்ட விதமும் வந்து எல்லாருக்குமே நல்லது செய்யற மனுஷன் தான். ஆமா, அவரு அந்த விஷயத்துல அவரை நம்ம குறை சொல்லிட முடியாது. அவர் பண்ண நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரை மாதிரி ஒரு முகம் வந்து திருச்சியில விஜய் அவர்களுக்கு பதிலாக நிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கும். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாம பார்க்கணும், திமுக யாரை நிறுத்த போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா ஒருவேளை இவர் நிற்கிறார் திருச்சி கிடைக்கல அப்படின்னா ஆப்போசிட்டில் திமுக யாரை நிறுத்துறாங்க, ஒருவேளை சத்யராஜன் நிப்பாட்டுவாங்களோ தெரியல, இருக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். இப்போ ரீசெண்டாக அவர் வந்து கண்ணெல்லாம் கலங்கினார், அது ரொம்ப ட்ரோல்லாம் பண்ணாங்க. பட் ஆனால் அது ஒரு எப்படி சொல்கிறது, கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் தோக்குறாரு அப்படிங்கிறத யாராலுமே எடுத்துக்க முடியல. நிஜமாலுமே அதை ஏற்றுக்க முடியாத ஒரு சிஎம்னு அப்படின்றத தாண்டி அவர் வந்து அந்த கொளத்தூர் தொகுதியில் நிஜமாவே நல்லது நிறைய பண்ணியிருக்கிறார். ஆமாம் ஆமாம், நாம் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நம்ம அதை பதிவு பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா அவ்வளோ விஷயங்கள் நல்லது நடந்திருக்கு அந்த தொகுதியில். ஸோ அதையெல்லாம் தாண்டி அவர் யாரை நிறுத்த போறாரு, அங்கே 2 கிளாஷ் எப்படி இருக்க போகுது, இது ரொம்ப ரொம்ப இவர் சினிமா துறை சார்ந்தவர்ன்றதுனால அதே மாதிரி ஒரு சினிமா துறை சார்ந்த பிம்பத்தை நிறுத்தினா தான் வெற்றி வாகை அதிகமாக சூட முடியும் அப்படின்றதுக்காக நிச்சயமா தெரியல. அது டிஎம்கே எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு தெரியல. பட் ஆனால் தாவேகாவுக்கு ஒரு முக்கியமான அமைச்சர் ஒருத்தர் ரெடி ஆகிட்டார் அப்படின்னு மட்டும் நம்ம எல்லாருக்குமே தெரியுது. இவருமே ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சமீபத்தில் அவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூ ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணியிருக்கு. அவர் சொன்ன அந்த உதாரணம் வந்து தப்பாக புரியப்பட்டிருக்கு அப்படின்னு. அந்த உதாரணத்தை அவர் சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆக்சுவலாக அவர் அப்படி பேசியிருக்க மாட்டார் தான் நானும் நினைக்கிறேன். அப்படின்னா அவர் அப்படிப்பட்ட மனுஷன் கிடையாது. இது வரைக்குமே ராகவா லாரன்ஸ் அப்படின்ற அறியப்பட்ட மனுஷன் அப்படின்னா ரொம்ப அவர் அடித்தட்டு மக்கள்லேருந்து தான் வந்திருக்காரு. அவர் பேசுறது எல்லாமே ரொம்ப ஹம்பிளாக தான் இருக்கும். அவர் அப்படி பேசியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அது என்னவோ தெரியல, இந்த அரசியல் வந்துட்டாலே எல்லாருடைய அந்த டோனே மாறுதோ என்னன்னு தெரியல எனக்கு. ஆமாம் ஆமாம். ஸோ பொதுவாக நம்ம பிஜேபியில் இருக்கவங்களாம் இப்படி பேசி நம்ம பார்த்துருப்போம் நம்ம. ஸோ என்னடா ராகவா லாரன்ஸ் இப்படி பேசி இதை நினைக்கும் போது அவங்க அம்மா சொன்னது தான் திரும்ப ஞாபகம் வருது. அரசியல் ஒரு சாக்கடை, அதில் போக வேணான்னு அவங்க அம்மா சொன்ன மாதிரி அது உள்ள போயிட்டாலே தரக்குறைவான வார்த்தைகளை ரொம்ப எளிமையாக வந்துடும் பொழுது மிக சிறந்த மனிதர்கள் கூட அது வரைக்கும் வந்து தங்களுடைய வாய்களை வந்து ரொம்ப நல்ல சொற்களையே பேசிட்டு இருந்தவங்க தரக்குறைவான வார்த்தைகளை மிக எளிமையா பேசிடுவாங்க போல. அப்படிதான் தோணுது இந்த வார்த்தைகளை அவர் பேசும்போது. ஏன்னா இது வரைக்கும் வந்து சாதாரண அரவாணிகள் அப்படின்னு பேசப்பட்டவங்க, ஊனமுற்றவர்கள் அப்படின்னு பேசப்பட்டவங்க, அநாத குழந்தைகள் அப்படின்னு பேசப்பட்டவங்க எல்லாருமே வந்து இவங்க என்னுடைய பிள்ளைகள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் இப்படின்றத வந்து எளிய மக்கள் வரைக்கும் தன்னுடைய திரைப்படங்கள் மூலமா கொண்டு போய் சேர்த்தவர். யாருடைய மனசையும் வந்து புண்படுத்துற மாதிரி எந்த வார்த்தையும் பேசினதும் கிடையாது, எந்த பதிவும் போட்டது கிடையாது. ஆமா ஆமா, அவரோட நீங்க சொல்ற மாதிரிதான் அவர் வந்து பல விஷயங்களை வந்து எல்லா மக்களுக்குமே ரீச் ஆகிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக காரணமா இருந்திருக்காரு. திருநங்கை அப்படின்னு கலைஞர் அவர்கள் பேர் மாத்தினாலும் எல்லாருக்கும் இது தெரியப்படுத்துறதுக்கு ஒரு டூலா ஒரு கருவியா இருந்திருக்காருன்னு தான் சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பேசின இந்த விஷயத்த ரொம்ப கான்ட்ரவர்சியாக எடுத்துக்காம, ஏன்னா அவர் அப்படிப்பட்ட மனுஷர் கிடையாது. அதை விட்டுட்டு நம்ம கடந்து போகிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அவர் அப்படி பேசியிருக்க மாட்டார். ஒருவேளை அப்படி பேசுகிறாரா என்னங்கிறது இனி அவருடைய செயல்பாடுகள் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படி பேசுறது எல்லாமே திரு விஜய் அவர்களுடைய ஆட்சிக்கு கெட்ட பேரை தான் உண்டு பண்ணும். அது ஆமாம், கரெக்ட், நீங்கள் சொல்கிற மாதிரி தான். இப்போ சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ நான் பார்த்தேன். மாஸ்டர் மகேந்திரன் தானே? அவரே தான். கரண்ட் இல்லை அப்படின்னா ஏன் கேள்வி கேட்குறீங்க? எங்கள் வீட்டில் சோலார்னு ஒரு இது கொண்டு வந்தாங்க, எவனாவது யூஸ் பண்ணீங்களா? எங்கள் வீட்டில் கரண்ட் எடுத்துக்கோங்க, 6 மாதம் அமைதியாக இருங்க, தப்பு இல்லை, 6 மாதம் அமைதியாக இருக்க எதிர்கட்சியால் முடியும். ஒரு சராசரி மனுஷன் வந்து அவங்ககிட்ட தேவைன்னா அவன் கேட்க தான் செய்வான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டுடைய பிரதமரே அந்த ஆட்சியில் ஏதோ குறை இருக்குது அப்படின்னா விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட வேண்டியவர் தான். இது வந்து ஒரு தனி மனுஷனுடைய தார்மீக உரிமை தான். ஸோ இவங்கெல்லாம் பண்ற விஷயங்கள் வந்து திரு விஜய் அவர்களுக்கு ஒரு கெட்ட பேர் உண்டாக்கும். இவங்களாம் அதை கண்ட்ரோல் பண்ணணும். ஆமா, இந்தியாவிலே தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமா இருக்கிறதுக்கு காரணமே இந்த கேள்விதான். இந்த கேள்வி கேட்டதுனால மட்டும்தான் இவங்க திராவிட கட்சிகள் ஆட்சியை பிடிச்சாங்க. இன்னை வரைக்கும் வளர்ச்சி பாதையில கொண்டு வந்ததே வந்து இந்த கேள்விகள் தான். ஆளுங்கட்சி எதிர்கட்சி கேட்கறதும், எதிர்கட்சி ஆளுங்கட்சி இங்க கேள்வி கேட்டதுனால மட்டும்தான் இவங்க 2 பேரே 60 வருஷமா மாறி உண்மையாவே நீங்க பாத்தீங்கன்னா இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. நமக்கு 1000 விமர்சனங்கள் திராவிட கட்சிகள் மேல இருந்தாலும் அந்த திராவிட கட்சிகள் நம்மளுடைய வளர்ச்சிக்காக அதை கல்விங்கிறது ஒரு சாராருக்கு மட்டும் இருந்தது, அதை கல்வியை போதையாக்கி எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தது. இப்படி பல விஷயங்கள் இங்கே மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும் பொழுது திராவிட கட்சிகள் செஞ்சதை நம்மளால மறுக்கவே முடியாது. ஸோ இந்த கேள்விங்கிறது அங்கே ஆரம்பிச்சது தான். ஸோ இன்னைக்கு இருக்கிற ஒரு சிலர், நான் ரீசெண்டாக ஒரு அப்டேட் கூட இன்ஸ்டாகிராம் அப்டேட்டில் பார்த்தேன். என்னன்னா ஒரு சீரியல் ஆக்டர்
அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஸ்கூலில் வந்து சைக்கிள் இப்போ இருக்க அந்த மாடர்ன் சைக்கிள் மாதிரி ஒன்று இருக்குது, அந்த சைக்கிளை வந்து பார்த்தீங்களா கவர்மெண்ட் வந்து இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலாக அது ஃபேக். அது என்னென்னா நான் செக் பண்ணும்பொழுது அந்த சைக்கிள் வந்து அது ஒரு ப்ரைவேட் ஸ்கூலு, அவங்களுடைய ஃபண்டில் தான் அது கொடுத்துருக்காங்க, யாரும் இதை கவர்மெண்ட் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவங்க அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஏன்னா இதெல்லாம் டேரெக்டாக யாரை பாதிக்கும் அப்படின்னா திரு விஜய் அவர்களை தான் பாதிக்கும். ஸோ இதெல்லாமே இவங்க கட்டுப்படுத்தணும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. இப்போ இடைத்தேர்தல் வேறு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதிமுக என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எலெக்ஷனே வேணான்னு சொல்ல போகிறாங்களா இல்லை யாரையும் நிறுத்த போகிறாங்களா அப்படின்னு தெரியல. அதிமுகன்றது ஒரு மூழ்கிக்கிட்டு இருக்க கப்பலாக இருக்குது. அந்த கப்பலை காப்பாற்ற யார் வர போகிறாங்கன்றதே அவங்க கட்சியில் பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது நடந்துடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான், அந்த திராவிட கட்சிகளுடைய அவங்களுடைய அந்த நடைமுறை அப்படி அவங்க பண்ண விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் மறந்துடவே முடியாது நம்ம தமிழ்நாட்டுக்கு. ஆமாம். ஸோ என்ன நடக்க போகுது, யாரும் நிறுத்த போகிறாங்க, இதெல்லாமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. பொதுவாகவே நீங்கள் இடைத்தேர்தல் அப்படின்னாலே ஆளுங்கட்சி தான் வெற்றி வாகை சொல்லுவாங்க. கண்டிப்பாக திருச்சி கிழக்கில் யார் நின்னாலும் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நாம் பொறுத்திருந்து பார்க்கணும், என்ன வேணால் நடக்கலாம். ஸோ ஒருவேளை தகவல் அரசங்க நிற்கிறார் அப்படின்னா ஸோ தாவேகாவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச முகமாக ஒரு அமைச்சர் ஒருத்தர் ரெடி ஆகிட்டார் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆமாம், யாருன்னே தெரியாத ஒருத்தர் எல்லாம் வந்து இன்னைக்கு எம்எல்ஏங்களா சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கும்போது விஜய் அவர்கள் ஜெயிப்பாரான்றதே தெரியாதப்பவே வந்து எல்லாருமே வந்து விஜய்க்காக ஓட்டு போட்டுருக்காங்க. இப்போ ஆல்ரெடி அவர் வந்து ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது முதலமைச்சர் சார்ந்து யார் நிற்க வைக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. லாகவராசன் போது நமக்கு தெரிஞ்ச ஒரு முகம் தான், தெரிஞ்ச ஒரு முகம், நல்ல ஒரு மனிதர் அப்படின்ற ஒரு பிம்பம் இன்னி வரைக்கும் அவருக்கு இருக்கு. திரு விஜய் அவர்கள் முதலமைச்சரான பிறகு அவர் சார்ந்து யாரை நிற்க வச்சாலும் அவங்க ஜெயிக்கிறது 100% வாய்ப்பு. அப்படி இருக்கும்போது ராகவராசன் நின்னார்னா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச முகம், நல்ல மனிதர் கூட, மற்றவர்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணத்தோடு இருக்கிறவரும் கூட. அதனால் அவர் வெற்றி பெற போறாருன்றது 100% உண்மை. பார்க்கலாம், நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். எலெக்ஷன் இடைத்தேர்தல் அறிவிக்க போகிறாங்க. ஸோ ஒருவேளை அவர் நின்னார் அப்படின்னா என்ன அவர் ஜெயிக்க போகிறாரா, இல்லை திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் அங்கே இறக்க போகிறாங்களா? ஏன் அப்படின்னா பெரிய ரேஷியோ மாறுபாடுன்னு கிடையாது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே ஒரு அலை இருந்தது. திமுகவுக்கும் தாவேகாவுக்குமே ஓட்டு எடுத்துகிட்டு ஒரு 17 to 18 லட்சம் தான். ஸோ அந்த 18 லட்சம் அப்படிங்கிறது பெருசாக, ஆனால் விஜய் அவர்கள் வந்து 2 வருஷத்தில் இது ரொம்ப பெரிய விஷயம். பட் ஒவ்வொரு தொகுதியிலுமே அந்த ஓட்டு அப்படிங்கிறது ரொம்ப இது கிடையாது. ஒரு 9,000 ஓட்டு 10,000 ஓட்டு. ஸோ எப்படி வேணால் மாறலாம், பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ பேசி ஆட்சி பிடிச்ச கழகங்கள் இங்கே தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது. அதே போல் பேசியே வந்து தன்னுடைய தரத்தை குறைச்சிக்கிட்ட மனுஷங்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. யாரை சொல்கிறீங்க? குறிப்பாக சொல்லணும்னா திரு சீமான், இப்போதைக்கு திரு சீமான். இதுக்கு முன்னாடி வைகோ அவர்களும் சிறந்த பேச்சாளர் தான். ஆனால் பேசி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போதைக்கு ஒரு சில அவங்களுடைய மேடை பேச்சுக்கள் ஒரு சில இடத்துல எல்லாம் மீறி இருக்கு. கருத்தியலாக அவங்களோட சொல்ற விஷயங்கள் நல்லா இருந்தாலுமே இந்த பேச்சுக்கள் தான் மக்கள் மனசுல ஒரு தரக்குறைவான பேச்சுக்கள், அந்த வெறுப்பு அரசியல் அப்படிங்கிறது ஒன்று கையில் எடுக்கும் பொழுது அது வேற மாதிரி போர்ட்ரேட் ஆகுது. ஸோ இதெல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவர் சார்ந்த மனிதர்களுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான பேச்சுக்கள் பேசும்பொழுது இது எல்லாமே இதை தான் நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொன்னோம். ஏன்னா இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சஸ் பண்ற ஒரு சில விஷயங்கள் வந்து திரு விஜய் அவர்களை பாதிக்கும் இல்லையா? இந்த மாதிரி தான், அதாவது 2ஆம் கட்டத்தில் 3ஆம் கட்டத்தில் இருக்கிற சில மனிதர்கள் பேசினது திரு சீமான் அவர்களை பாதிச்சிருக்கு அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சு. ஏன்னா அந்த ஓட்டோட அந்த ரேஷியோ குறைஞ்சிருக்கு. எமோஷனலுக்கு இது இடம் கொடுக்காம கேள்விகள் எங்க இருந்து வந்தாலும் அந்த கேள்விகள் எல்லாம் சரியான பதில கொடுத்தாங்கன்னா இவங்க மக்கள் மனதில் பெரிய இடத்தை பிடிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு திரு திருமாவளவன் அவர்களை பார்த்துருந்தீங்கன்னா அவருடைய நாகரிகமான பேச்சு நிறைய இருக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் வேணா அவர் வந்து ஒரு சில பேச்சுக்கள் இருந்திருக்கலாம். ஆனா இப்போதைக்கு இருக்கிற அவருடைய பேச்சு பார்த்தீங்கன்னா அந்த பேச்சுல ஒரு முதிர்ச்சி, நிதானமும் முதிர்ச்சியும் தெளிவும் இருக்கும். லாரன்ஸ் அவர்களும் அவருடைய வார்த்தைகளை வந்து சரியா பயன்படுத்தினார்னா மக்கள் மனதில் இன்னும் அவருடைய மதிப்பு கூடும். கண்டிப்பாக அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. லாரன்ஸ் அவர்கள் அதை பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னா அவர் அப்படிப்பட்ட மனுஷன் கிடையாது. ஒரு சில வார்த்தைகளை கண்டிப்பாக கட்டுப்படுத்தி தான் ஆகணும், அதுக்கு வேறு வழியே இல்லை. ஏன் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியா ஏராவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் கூட ரொம்ப வைடாக பரவும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமாக பரவும். அவருடைய தரம் அப்படிங்கிறது விமர்சனத்துக்கு வைக்கப்படும். அது வேற மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ இதை கண்டிப்பாக அவர் பார்த்துப்பார்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்க ஆரம்பிப்பார்னு நினைக்கிறேன். நான் அவர் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திச்சு அடுத்த என்ன நடந்தாலும் அதை பற்றி ரொம்ப தெளிவாக பேசுவோம். கலந்து கொண்டு உங்களோட கருத்துக்களை தெரிவிச்சமைக்காக மிக்க நன்றி.